அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அண்ணா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. பாஜகவில் 2.5 ஆண்டு காலம் எந்த பணியும் இல்லாமல் பயணித்திருக்கிறேன். அரசியலில் பணி என்பது அவசியம். அந்த வகையில் என்னை போன்றவர்கள் உழைக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தில் நம்முடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பை நல்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் கட்சியாக உருவாகி இருப்பதால் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அளவில் பயணித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் இந்த இடம் சிறந்ததாக கருதுகிறேன். அந்த விதத்தில் நிச்சயமாக எங்கள் உழைப்பு மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவர்கள் இன்றைக்கு அழைத்து இணைத்திருக்கிறார்கள். என் நன்றியை பாராட்டுகிறேன். ஊழலற்ற ஒரு தூய்மையான ஆட்சி இனி தமிழகத்தில் தொடரும். தலைவர் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். உச்ச வருமானத்தை விட்டுட்டு சேவை செய்கிற மனப்பான்மை இனி தலைவர் வழியில் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகும் கூடிய விரைவில். ஒரு தூய்மையான அரசுல என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு அண்ணன் புஷி ஆனந்த் அவர் தலைமையில் இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். ரொம்ப நன்றி. ஆல் இந்தியா சினார் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸினுடைய பிரசிடென்டாக பணியாற்றி வருகிறேன். 21 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையர் பிரிவில் தமிழகம் முழுவதும் பயணித்து பணி செய்து வந்தேன். இப்பொழுது மக்களின் திருச்சபைகளின் நலனுக்காகவும் திருச்சபையின் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை கடவுள் ஆசீர்வதிக்கும்படிக்கு கடவுள் எழுப்பி தந்திருக்கிற தாவேக்காவுக்காக நம்முடைய தலைவர் விஜய் அவர்களோடு கூட இணைந்து கட்சியோடு இணைந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்வதற்காக தாவேக்காவில் இணைந்துள்ளோம். பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் என அனைவரும் அன்போடு படையெடுக்கும் இடமாக நம்முடைய படைவு தலைவர் நிலை மாறி இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி முன்னாள் தலைவர் சந்திரலேகா செந்தறிவேல் அவர்களை என்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து கமுதி முன்னாள் தலைவர் டாக்டர் பி.எஸ். அதிமுக உங்கள் வரவு நல்வரவாக அமையட்டும் சகோதரி. அவரை தொடர்ந்து பரமக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முன்னாள் மேயர் புவனேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
அவரை தொடர்ந்து திருநெல்வேலியில் அவரை தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ரவி அவர்கள் வெற்றி கழகத்தின் துண்டை கழுத்தில் சூடி புத்தக பரிசு தந்து தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்டார். அவர் வரவு நல்வரவாக அமையட்டும். அவரை தொடர்ந்து பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர், அவருக்கும் நன்றி. அக்கா அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து அதிமுகவின் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா ஏ இளவரசன் ஐயா அவர்களே பாசமிகு குடும்பத்தில் சகோதர உறவுகளை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை தொடர்ந்து அவர்களை அன்போடு தமிழக வெற்றி கழகத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு கரவொலி தந்து அவரை அன்பொழுக வரவேற்கிறோம். உங்கள் வரவு நலமாக இருக்கிறது. அவரை தொடர்ந்து அதிமுகவினுடைய வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி அன்பு அண்ணன் நா பாலகங்கா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அவரை அரவணைத்துக் கொள்கிறது. அண்ணனின் வரவு நல்வரவாகட்டும். அவர் மலர் கொத்து கொடுத்து அன்பு பாராட்டுகிறார். வெற்றி கழகத்தின் துண்டு அவர் கழுத்தை அலங்கரிக்கிறது. போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளருக்கு பொன்னாடை போர்த்த எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லும் தாயே தமிழை உண்மை வணங்கி தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். பல இடங்களில் சீறி பாய்ந்து ஓடுகிற நதிகள் எல்லாம் பாஜகவில் 2.5 ஆண்டு காலம் எந்த பணியும் இல்லாமல் பயணித்திருக்கிறேன். அரசியலில் பணி என்பது அவசியம். அந்த வகையில் என்னை போன்றவர்கள் உழைக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தில் நம்முடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை நல்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் கட்சியாக உருவாகி இருப்பதால் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அளவில் பயணித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் இந்த இடம் சிறந்ததாக கருதுகிறேன். அந்த விதத்தில் நிச்சயமாக எங்கள் உழைப்பு மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவர்கள் இன்றைக்கு அழைத்து இணைத்திருக்கிறார்கள். என் நன்றியை பாராட்டுகிறேன். ஊழலற்ற ஒரு தூய்மையான ஆட்சி இனி தமிழகத்தில் தொடரும். தலைவர் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். உச்ச வருமானத்தை விட்டுட்டு சேவை செய்கிற மனப்பான்மை இனி தலைவர் வழியில் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகும் கூடிய விரைவில். ஒரு தூய்மையான அரசுல என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு அண்ணன் குஷியானந்த் அவர் தலைமையில இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். ரொம்ப நன்றி. ஆல் இந்தியா சினார் ஆஃப் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸினுடைய பிரசிடென்டாக பணியாற்றி வருகிறேன்.
21 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையர் பிரிவில் தமிழகம் முழுவதும் பயணித்து பணி செய்து வந்தேன். இப்பொழுது மக்களின் திருச்சபைகளின் நலனுக்காகவும் திருச்சபையின் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை கடவுள் ஆசீர்வதிக்கும்படிக்கு கடவுள் எழுப்பி தந்திருக்கிற தாவேக்காவுக்காக நம்முடைய தலைவர் விஜய் அவர்களோடு கூட இணைந்து கட்சியோடு இணைந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்வதற்காக தாவேக்காவில் இணைந்துள்ளோம். பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் என அனைவரும் அன்போடு படையெடுக்கும் இடமாக நம்முடைய படைவு தலைவர் நிலை மாறி இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி முன்னாள் தலைவர் சந்திரலேகா செந்தகவேல் அவர்களை என்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து கமுதி முன்னாள் தலைவர் டாக்டர் பி எஸ் அதிமுக joining with Tamil Vettri Kazhagam party that has brought about a change in Tamil Nadu. So people are in a massive way traveling towards DVK, and definitely corruption, totally erasing the corruption, bringing about safety to women and removing the drug culture in Tamil Nadu. All these things, definitely our Honorable Chief Minister Vijay promise will achieve heights, and we are all with him to strengthen his hands and work for the people of Tamil Nadu. Madam, why to BJP from to Taveka? Any problem? Please. I was in BJP last 2 years. So now BJP has offered me to work for the people, and I'm happy to join the team.